அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்கள் முன்னுரைத்த இயேசுவின் பாடல்கள் என்னும் தொடரில் இன்று இயேசுவின் ஆடை மீது சீட்டு போடுவார்கள் என்னும் இறைவாக்கு இயேசுவின் வாழ்வில் நிறைவேறியது என்பதை நாம் தியானிப்போம். திருப்பாடல் 22:18 இறைமொழி சொல்கிறது, என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். இந்த இறைவார்த்தை இயேசுவின் வாழ்வில் நிறைவேறியது. மத்தேயு யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 23-24 இறை வார்த்தைகள் நாம் வாசிக்கின்றோம். இயேசுவை சிலுவையில் அறைந்தபின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அதை கிழிக்காமல் அது யாருக்கு வரும் என்று பார்ப்போம் என்று சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள் என்று சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, இதை எழுதிய யோவான் நற்செய்தியாளர் தொடர்ந்து சொல்கிறார், என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. எனவே தொடக்க திருவை இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டிருந்தது. இயேசுவின் வாழ்வில் நடைபெற்ற அனைத்தும், குறிப்பாக அவருடைய பாடுகள், அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு, இவை அனைத்துமே கடவுளின் திருவிழப்படி இறைவாக்கு நூல்களில், திருப்பாடல்களில், திருச்சட்ட நூலில் முன்மொழியப்பட்டவாறே நிகழ்ந்தன என்பதை தொடக்க திருவை நன்றாக புரிந்து வைத்திருந்தது. அன்புக்குரியவர்களே, நாமும் இவ்வாறு கடவுளுடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்வில் நாம் நிறைவேற்றுவோமாக. நம் வாழ்வில் கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை அறிய இறை வார்த்தையை வாசிப்போமாக, தியானிப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. தேவன் மகன் முள்முடி சுமந்தான், இவனல்லவா அருள்நாயகன்.